முதல் அதிபத்தர் நாயனார் வாழ்க்கை புராணம். இவர் மீன் பிடிப்பதை தொழிலாக கொண்டிருந்தவர். தன்னுடைய சிவபக்தியின் காரணமாக தான் பிடிக்கும் மீன்களில் சிறந்த ஒன்றை சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். நெடுநாட்கள் ஒற்றை மீனே பிடிபட அதனையும் சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்து வறுமையால் வாடினார். ரத்தினங்கள் பதிந்த தங்க மீனொன்று வலையில் சிக்கிய பொழுதும் சிவபெருமாள் மீது கொண்டிருந்த பக்தியினால் அதனை சிவபெருமானுக்கே அர்ப்பணம் செய்தமையால் நாயன்மார்களுள் ஒருவராக போற்றப்படுகிறார். அதிபத்த நாயனார் தங்க மீனை இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் காட்சி. சோழ நாட்டின் துறைமுக நகராக நாகப்பட்டினம் விளங்கிய காலத்தில் அங்கு பரதவர் எனும் இனத்தவர் மீன்பிடி தொழில் செய்து வாழ்ந்து வந்தனர். அவர்களுக்கு தலைவராக அதிபக்தர் இருந்தார். அவர் சிவபக்தி மிகுந்தவர் என்பதால் தனக்கு கிடைக்கும் மீன்களில் சிறந்ததொன்றை சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். தனக்கு ஒரு மீன் மட்டுமே கிடைக்கும் காலங்களிலும் இந்த வழமை தவறாது வந்தார். ஒரு சமயம் தொடர்ந்து ஒரு நாளுக்கு ஒரு மீன் என்றவாறே கிடைத்து வந்தது. அப்போதும் அந்த ஒரு மீனை இறைவனுக்கு அர்ப்பணித்துவிட்டு அதிபக்தர் பசியோடு இருந்தார். அவரைப் போலவே சூற்றத்தாரும் உணவின்றி வருந்தினர். தொடர்ந்து நாளெல்லாம் நிகழ அவரும் பசியால் தளர்ந்தார். ஆயினும் தமது தலைமீன் அளிக்கும் சீலத்தில் தவறாதிருந்தார். இத்தகைய அதிபத்தரின் தலையாய் அன்பெனும் ஆரமு தம் அருந்தத திருவுளம் பற்றினர் ஆலமுண்ட பெருமான். ஒரு நாள் ஒரு மீனுக்கு பதிலாக மீன் உறுப்பெல்லாம் அமைந்த அற்புத படைப்பொன்று பிடிபட்டது. அது மணிகள் பதித்த பொன்மீன். அம்மீன் கடலில் உதிக்கும் சூரியன் போல் கரையில் இழுத்த வலையிலே ஒளிர்ந்தது. வலைஞர் அதிசய மிகுதியோடு மீன் ஒன்று பிடித்தோம் என்று அதிபத்தரிடம் கூறினார். அதிபத்தர் உலகம் யாவும் பெறும் என்று மதிக்கத்தக்க அம்மீனை பார்த்து மகிழ்ந்தார். இப்பொன்மீன் என்னை ஆளு டய நாயகனின் பொற்கழல் சேர்க என்று அலை மீது விட்டார். பொருளை முதலெனக் கொள்ளும் இவ்வுலகிலே பொருட்பற்றை முற்றும் துறந்த அதிபத்தரின் முன் இறைவன் ஆகாயத்திலே தோன்றினார். அதிபத்தர் சிறங்குவித்து வணங்கி நின்றார். அவரை சிவலோகத்தில் சிறப்புற்றிருக்கும் வண்ணம் செய்தார் சிவபெருமான்.